பயணங்கள் தொடரும். நெக்ஸ்ட் நான் தென்மலை போன ரூட்டில் நெக்ஸ்ட் நான் பார்த்த இடம் தான் இந்த 13th ஆர்ச் பிரிட்ஜ். இதே மாதிரி நிறைய பிரிட்ஜ் இங்கே இருக்குது. அதில் ஒரு 2-3 மட்டும் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கும், பாக்கியெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக மலை தொடராக இருக்கிறதால இந்த மாதிரி பிரிட்ஜ் போட்டால் தான் ட்ரெயின் போக முடியும். ஸோ மலை எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி மலையை குறைஞ்சி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு பிரிட்ஜு ரொம்ப ஹைலைட் ஆனது. இது எவ்வளோ பெருசுன்னு பைக்கை பக்கத்தில் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. நான் இந்த பக்கம் எப்போ வந்தாலும் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு தான் போவேன். இதில் என்னால் போக முடியாத ஒரு இடமும் இருக்குது, அந்த இடத்த நான் காட்டுறேன். அதுதான் இந்த மேலே போகிற ஸ்டெப்ஸு. அது மேலே போனோம்னா நம்ம ட்ரெயின் போகிற புகையெல்லாம் நம்ம பார்க்கலாம். உள்ளே ஃபுல்லாக புகை மாதிரியே அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷனுக்காண்டி அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால் மேலே ஏறி நல்லா பார்க்க முடியல. இது அடுத்த பிரிட்ஜு. ஃபுல்லாக அயன்லேயே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே புகை இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. இதில் அழகு இருக்கிற மாதிரி ஆபத்தும் இருக்குது. அதனால் மேலே போகிறது ரொம்ப டேஞ்சர். அடுத்து நான் ரீச் ஆன இடம் தான் இந்த தென்மலை டேம். இந்த டேமுக்கு வெளியே நம்ம வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணியிருந்தோம். உள்ளே நடந்து தான் போய் பார்க்க முடியும். உள்ளே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பெர்சனுக்கு டிக்கெட்டு 15 ரூபா. டேமுக்கு மேலே ஏரியும் பார்க்கலாம், டேமுக்கு பக்கத்தில் போயும் பார்க்கலாம். எனக்கு டைம் இல்லை, ஏற்கனவே ரொம்ப லேட்டுங்கிறதால நான் இங்கேருந்தே பார்த்துட்டேன். அங்கே போய் டேம் மேலே நான் பார்க்கல. இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் நல்லா இருந்தது. நான் அங்கேயே உட்காந்துட்டேன். இங்கே நிறைய குரங்கு தொல்லை இருக்குது. இதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லா இடத்துலையும் குரங்கு இருக்கும். எல்லா வண்டி மேலேயும் குரங்கு தான் இருக்குது. இப்போ கூட ஒரு குரங்கு பஸ்ஸுலேருந்து அந்த கார் மேலே தாவும் பாருங்க, காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் பார்த்த இடம் தான் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற தென்மலை எக்கோ டூரிசம்.